வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்கிறப்பது பெண்களில் 5 ராசி மக்கள் தனித்துவமானவர்கள். இதில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், கும்பம் ஆகிய இந்த 5 ராசி பெண்கள் வலுவான விருப்ப சக்தி கொண்டவர்கள் மற்றும் சிறந்த தலைமைத்திறன்களை பெற்று நலமாக செயல்படுகிறார்கள். சோதிடத்தின்படி ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை உள்ளது. நீங்கள் பேசும் விதம், மக்களுடன் பழகும் விதம் மற்றும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்தும் விதம் ஆகியவை உங்கள் ராசியால் தீர்மானிக்கப்படுகிறது. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், கும்பம் ஆகிய இந்த 5 ராசி பெண்கள் வலுவான விருப்ப சக்தி மற்றும் சிறந்த தலைமைத்துவ திறன்களை கொண்டுள்ளனர் மற்றும் இந்த ராசி பெண்களின் முன்னணி நபர்களின் தனித்துவமானவர்களாக விளங்குகிறார்கள். இவருடைய செயல் திட்டம் யாராலும் ஊகிக்க முடியாது. முதலில் மேஷ ராசியில் பிறந்த பெண்கள் மிகவும் வலுவான தலைமைத்துவ திறன் கொண்டவர்களாக விளங்குகிறார்கள். இவர்கள் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை இவர்களால் செய்ய முடியும். இதன் அடிப்படையில் பல பணி செய்யும் இந்த மக்கள் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை கையாள்வதில் இவர்களுக்கு நல்ல திறமை இருக்கிறது. இவர்களின் திறமை மற்றும் அது சார்ந்த நுட்ப அறிவுக்காக இவர்கள் மூத்தவர்கள் அல்லது நிறுவன தலைவர்களால் கவனிக்கப்படுகிறார்கள். இந்த ராசி பெண்கள் குறுகிய காலத்தில் தங்கள் பாதையில் வெற்றி பெறுவார்கள் என்பது நம்பிக்கை. மேஷத்தை ஆளும் கிரகமாக செவ்வாய் மற்றும் இந்த கிரகம் தைரியம், வீரம் மற்றும் சக்தி ஆகியவற்றை குறிக்கிறது. இந்த கிரகத்தின் செல்வாக்கு இந்த ஜாதகரை உணர்ச்சி மிக்கவராகவும் தைரியசாலியாகவும் வீரமிக்கவராகவும் தன்னம்பிக்கையுடனும் செயல்பட வைக்கிறது. மேலும் இந்த மேற்கூறிய ஆளுமை பண்புகளின் காரணமாக மேஷராசி பெண்கள் குறைந்த நேரத்தில் தங்கள் வெற்றியை அடைகிறார்கள். இந்த பெண்கள் தங்கள் திறமையின் மூலம் வெற்றியின் உச்சத்தை தொட்டு மற்றவருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறார்கள் என்பது நிச்சயம். அடுத்து ரிஷபராசியை சேர்ந்தவர்கள் என்றால் கடின உழைப்பாளி. இந்த ராசி பெண்களுக்கு வெற்றி பசி அதிகமாக இருக்கும். வாழ்க்கையில் முன்னேறி செல்வதை பற்றியும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதை பற்றியும் இவர்கள் தொடர்ந்து சிந்தித்து செயல்படுவதில் அக்கறை கொண்டு இருப்பார்கள். இந்த ராசியின் அதிபதி சுக்கிரன். இவர் மரியாதை, கௌரவம், மதிப்பு, உயர்வு போன்ற கிரகத்தை ஜாதகருக்கு தருகிறார். ரிஷபராசி பெண்கள் தங்கள் ஆட்சி கிரகத்தின் ஆசீர்வாதத்தால் தாங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் அல்லது தொழில் வியாபாரத்தில் அதிக மரியாதையையும் லாபத்தையும் அடைவார்கள். இவர்கள் மிகுந்த தொலைநோக்கு பார்வை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அதனால்தான் இவர்கள் எப்போதும் எதிர்காலத்திற்காக தயாராக தங்களை தயார்படுத்தி கொண்டு செயல்படுவார்கள். இவர்கள் மக்களை எளிதில் பாதிக்க செய்வார்கள். தங்களது வேலையில் தங்கள் மூத்தவர்கள் அல்லது முதலாளியின் பதவிகளை எடுக்க இவர்களுக்கு முழுமையான திறமை உள்ளது. அதில் இவர்கள் சிறந்து உயர்வார்கள். அடுத்து மிதுன ராசி பெண்கள் ஓரளவு குறும்புக்காரர்கள், நையாண்டித்தனம் முடித்தவர்கள். இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் எதையாவது கற்றுக்கொள்ள எப்போதும் தயாராக இருப்பார்கள். அதற்காக கடினமாக உழைப்பார்கள். இதனுடன் இவர்களின் கலைத்திறமையும் இவரிடம் சேர்ந்து இவர்களை முன்னேற்றும். இது அவர்களை வாழ்க்கையில் முன்னேற்ற தூண்டுகிறது. மிதுன ராசியின் அதிபதி புதன் பகவானாக இருக்கிறார். இவர் அறிவு மற்றும் எந்த காரியத்திலும் தர்க்க ரீதியான பகுத்தறிவு சார்ந்த மற்றும் புத்திசாலித்தனமான செயல்படுவதில் இந்த மிதுனராசி மக்கள் வல்லவர்களாக இருக்கிறார்கள். மிதுனத்தை ஆளும் கிரகத்தின் தாக்கம் எப்பொழுதும் இவர்கள் வசம் இருக்கும். இந்த ராசி பெண்கள் புத்திசாலிகள் மற்றும் அனுபவசாலிகள். இவர்கள் புதிய விஷயங்களை வேகமாக கற்றுக்கொள்கிறார்கள். இவர்களின் கடின உழைப்பு மற்றும் தங்களது புத்திசாலித்தனத்தால் இவர்கள் தங்கள் மூத்தவர்களால் கவனிக்கப்படுகிறார்கள். இந்த பெண்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய உயரத்தை அடைகிறார்கள் என்பது நிதர்சனமாக யாவரும் அறிந்தது. அடுத்து கடகராசி பெண்கள் அமைதியான மற்றும் எதையும் நேர்மையாக அணுகும் இயல்பு உடையவர்கள். இவர்கள் தங்கள் வேலையை விரும்பி செய்கிறார்கள் மற்றும் சரியான நேரத்தில் அதை முடிக்க விரும்புகிறார்கள். இந்த ராசிக்கு அதிபதி சந்திரன் மற்றும் ஆட்சி அதிபதியான சந்திரனின் தாக்கத்தால் கடகராசி பெண்கள் மிகுந்த மன வலிமையுடன் உள்ளார்கள். இவர்களின் மன உறுதி மிகவும் வலுவானது மற்றும் இவர்கள் தன்னம்பிக்கையுடன் நிரப்பப்படுகிறார்கள். இவர்கள் தங்கள் பணியை மிகுந்த திறமையுடன் முடிப்பதில்
அது மட்டுமல்லாமல் மற்றவரால் வேலையை எப்படி செய்வது என்பதை இவர்களுக்கு தெரியும். மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதில் இவர்கள் முன்மாதிரியாக இருந்து அவ்வேலையை முடிப்பதில் வல்லவராக இருக்கிறார்கள். இந்த பெண்கள் தங்கள் நடத்தை மற்றும் திறமை மூலம் தங்கள் அணியை வழிநடத்துகிறார்கள். இதில் இவர்களிடம் கண்டிப்பு அதிகமாக இருக்காது. எதையும் சுமூகமாக பேசி அன்புடன் அனுசரித்து அவர்கள் மனதை வென்றே வெற்றி பெற்று தன்னுடைய காரியத்தை முடித்துக் கொள்வார்கள். இவர்கள் பெரிய முதலாளிகளாகவும் உருவாகி நலமாக வாழ்வை நடத்துகிறார்கள். அடுத்து கும்பம். கும்பராசி பெண்கள் மிகுந்த வலிமையானவர்கள் மற்றும் கடினமான சவால்களை எதிர்கொள்ளும் திறன் கொண்டவர்கள். இவர்கள் மன உறுதி மிகவும் வலுவானது மற்றும் இவர்கள் தங்கள் நடத்தை மூலம் மக்களை எளிதில் பாதிக்கவும் செய்கிறார்கள். கும்பராசிக்கு அதிபதியாக இருக்கும் சனி பகவான் நீதியின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். கும்பராசி பெண்கள் நேர்மையான ஒழுக்கம் சார்ந்த மனநிலையை எப்பொழுதும் செயல்படுத்தி உடையவர்களாக வாழ்கிறார்கள். இவர்கள் எப்போதும் நேர்மை மற்றும் உண்மையின் பாதையில் நடப்பார்கள். இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பெரிய உயரங்களை தொடுவதற்குண்டான சூழலை உருவாக்கி அதில் சிம்மாசனமிட்டு அமர்வார்கள். இந்த கும்பராசி பெண்கள் வித்தியாசமான ஒளி அல்லது ஆற்றலை கொண்டுள்ளனர். இது இவர்களின் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். இவர்களை சந்திக்கும் ஒவ்வொருவரும் மிக விரைவாக இவர்களால் பாதிக்கப்படுகிறார்கள். இவர்கள் மட்டுமல்ல, இவர்களை சுற்றி உள்ளவர்களும் தங்கள் வாழ்க்கையில் உண்மையிலேயே ஏதாவது செய்ய வேண்டும் அல்லது செய்ய முடியும் என்று நம்பி இவர்கள் பின் தொடர்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரண ஐஸ்வர்யனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம். நன்றி.